வணக்கம். பிஃபோர் நெல்சன் திலீப் குமார் தேர் இஸ் நெல்சன் வெங்கடேசன் சொல்கிற மாதிரி ஒரு நாள் கூத்துங்கிற ரொம்ப சென்சிபிளான படத்தை கொடுத்த இயக்குனர். தென் தமிழ் சினிமாவோடைய அபூர்வ ஜானர் ஒன்று இருக்கு இல்லையா, கிட்ஸ் படம்னு. அந்த ஜானரில் மான்ஸ்டருங்கிற சிறப்பான படத்தையும் கொடுத்துருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் எடுத்த ஃபர்ஹானா நான் ட்ரீம் வாரியர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் உருவான படம். அந்த படம் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு இன்டர்னலாக பல முறை நாங்கள் பேசியிருக்கோம். பட் அதுலேயுமே கூட திருவல்லிக்கேணியில் முஸ்லீம் கம்யூனிட்டியோட போர்ட்ரேலுங்கிறது ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், எனக்கு அது தெரிஞ்சுது. இந்த டிஎன்ஏ ஒரு வகையில் ஹீரோ அதர்வாவுக்கு மட்டும் இல்லை, நெல்சனுக்குமே கூட ஒரு கம்பேக் தேவைப்படுற படம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில இயக்குநர்களை தவிர பெரும்பாலான இயக்குநர்கள் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மறந்துடுவாங்க. இந்த டிஎன்ஏ அப்படி ஒரு கம்பேக்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ திவ்யா ஆனந்த் சுருக்கமாக டிஎன்ஏ. ஒரு வகையில் டிஎன்ஏங்கிற சயின்ஸையும் கூட டச் பண்ணுற படம். அதர்வாவும் நிமிஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. நிமிஷா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை பிறகுது. ஆனால் பிறந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைய யாரோ ஸ்வாப் பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிறது தன்னோட குழந்தை இல்லை, ஏன் குழந்தை எங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க நிமிஷா. அவங்க டிப்ரெஷனில் இப்படி பேசலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சுற்றி யாருமே அவங்க சொல்கிறத நம்பாத நிலையில் அதர்வா மட்டும் அவங்க சொல்கிறத நம்புறாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. இதில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். ஆர்ட் ஹவுஸ் படங்கள் நடிக்கிற மீட்டருக்கும் கமர்ஷியல் படங்களில் நடிக்கிற மீட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் ரெண்டாவது வகை தான் இந்த படம், இந்த டிஎன்ஏ. அதர்வா அவருடைய ஆக்டிங் டேலண்டோடைய ஃபுல் ரேஞ்சை காட்டுறதுக்கான வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அழுகை, ஸ்டன்ஸ், ரொமான்ஸ்னு எல்லாத்தையும் கன்வின்சிங்காகவே டெலிவரி பண்ணுறாரு. நிமிஷா ஒரு சின்ன டிஸார்டர் இருக்கிற கேரக்டரை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க நடித்த எல்லா படங்களையும் நான் பார்த்ததில்ல, பட் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் தான் அவங்க ரொம்ப ப்ராப்பராக சிரிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருந்துச்சு, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ரிட்டையர் ஆக போகிற கான்ஸ்டபிள் கேரக்டரில் பாலாஜி சக்திவேல் படம் முழுக்க ஹீரோவுக்கு ஒரு சைட் கிக் மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பாவம். பட் அவர் பார்ட்டை அவர் நீட்டாகவே பண்ணியிருந்தார். ஹீரோயின் அம்மாவா விஜய் சந்திரசேகர், ஹீரோ அப்பாவா சேத்தன், சீஃப் டாக்டராக வர கௌசல்யா நடராஜன், சப்போர்ட்டிங் காஸ்டில் சிலர் கவனிக்க வைக்கிறாங்க. ஒரு கிரிமினல் பார்ட்டி கேரக்டர் ஒன்று வருது, சாத்தூர் விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க தான் நடிச்சிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பேசுகிற ஒரு சீனுக்கு தியேட்டர் நல்ல கிளாப்ஸ். ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு உண்டான டோனில் விஷுவல்ஸை கேப்சர் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் பார்த்திபன். எடிட்டர் சாபு ஜோசஃபும் பின்னணி இசை பண்ணியிருக்கிற ஜிப்ரானும் நீட்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பட் 5 மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்துமே ஒரு பாட்டு கூட மனசில் நிற்கலை. பாடல்களுக்கான சிச்சுவேஷன்ஸுமே அவ்வளோ சிறப்பாக பிளேஸ் பண்ணப்படலை. நிமிஷா கேரக்டர் என்னென்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், கருணாகரன் வர சீன், தென் அதர்வா நிமிஷா கல்யாணம் நிச்சயமாகிற விதம், அங்கே வர பிரச்சனை, அதை அதர்வா சரி செய்யறதுன்னு லைஃப்பில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண 2 புரோக்கன் கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்றாங்க, ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணுறாங்கன்னு இந்த ஆரம்ப கட்ட காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிமிஷாவுக்கும் அதர்வாவுக்குமான கெமிஸ்ட்ரியுமே கூட ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சுது. இந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த கதையை பில்ட் பண்ண முக்கியமான தேவை அப்படிங்கிறதுனால இந்த காட்சிகளை எழுதுகிற விதத்தில் அதை சரியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க இயக்குனர் நெல்சனும் அவருடைய கோ ரைட்டர் ரதீஷாவும். குழந்தை மாறிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ணுற மொமெண்ட், அதில் நிமிஷாவுடைய ரியாக்ஷன், சட்டுன்னு அவங்க பேசுகிற விதம்லாம் நல்லா இருந்தது. இந்த சிக்கலை அதர்வா டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, தென் போலீஸ் இந்த கேஸை விசாரணை பண்ண அக்செப்ட் பண்ணுற மொமெண்ட், பாலாஜி சக்திவேலோட சேர்ந்து அதர்வா குழந்தையை தேடி போகிற மொமெண்ட்ஸ்னு முதல் பாதியோட இன்டர்வல் சீக்வன்ஸ் வரைக்கும் எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. இத்தனைக்கும் அதர்வாவுடைய மோசமான நிலையை சொல்கிறோம் அப்படின்னு வர அந்த முதல் 15 நிமிஷங்கள் கொஞ்சம் சோதனை தான். அதில் ஒரு பார் சாங்லாம் வேறு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து இந்த கதைக்கு சுத்தமாக தேவையே படலை. இந்த ஒரு பின்னடைவை தாண்டியுமே கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் என்கேஜிங்காகவே இருந்துச்சு. ஆனால் இன்டர்வல் பாயிண்டில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அது ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமே ரொம்ப சுமாராக போனதுனால அந்த சீனில் வர வேண்டிய டென்ஷன் சுத்தமாக வரல. இயக்குனர் நெல்சனுடைய முந்தைய படங்கள் மாதிரி 2 வித்தியாசமான கேரக்டர்ஸோட ஜேர்னி, அல்லது ஒரு டிஸார்டர் இருக்கிற பொண்ணு எப்படி தன்னுடைய குழந்தையை மீட்டெடுக்கிறாங்கிற கதைன்னு கேரக்டரோட கதை போகும் அப்படின்னு நினச்சா ஒரு கிரைம் த்ரில்லராக டோட்டலாக ஒரு கமர்ஷியல் மீட்டருக்கு இந்த கதை மாறிடுது. ஹீரோவே எல்லாத்தையும் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஃபேக்டரும் கூட சேர்ந்துருது. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினுக்கு ஒரு டிஸார்டர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் இந்த கதைக்கு செகண்ட் ஹாஃபில் ரெலவெண்ட்டாக இருக்குது, ஆர் ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில் இந்த கதைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறது சுத்தமாக தெரியல. ஹீரோவுக்காக நாங்கள் வந்து நிப்போண்டான்னு பஞ்சா பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் முதல் பாதியிலேயே காணாமல் போயிடுறாங்க. ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ண நிமிஷா கேரக்டரும் கூட செகண்ட் ஹாஃபோட முதல் அரை மணி நேரம் காணாமல் போயிடுறாங்க. எங்கே போனாங்க, திடீர்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு எங்கன்னே தெரியல. அப்புறம் அவங்க வர ஒரு 2-3 சீன்ஸ் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான விஷயத்தையே ரீட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் குழந்தைய நினச்சி அவங்க பரபரப்பாக பேசுகிற ஒரு சின்ன சீன் இருக்குது, அது வந்து இயக்குனர் கே பாலச்சந்தருடைய ஸ்டைலுக்கு நல்ல ஹோமாஜாக இருந்தது. ஒரு பை சான்ஸ் என்கவுண்டர், அங்கேருந்து நூல் பிடிச்சா மாதிரி அந்த நெட்வொர்க்கில் யார் இருக்காங்கன்னு ஹீரோவும் கூட இருக்கிற போலீஸும் தேடி போகிறது, அதில் ஒவ்வொருத்தராக சிக்கிறதுன்னு சொல்லும்போது சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும்
இருந்தாலுமே கூட இந்த காட்சிகளில் பெரிய சஸ்பென்ஸோ ஸ்மார்ட்னஸோ அழுத்தமோ பரபரப்போ இல்லை. ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே அடுத்தடுத்த காட்சிகள் நகருது. இதனால் முதல் பாதியிலிருந்து அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. பாலாஜி சக்திவேலை வச்சு ஒரு டைம் மாதிரி ஏதோ ஒன்று கால்குலேட் பண்ணுவார், தன்னுடைய ஃபோன்லலாம் நடந்து பாரு, இங்கே வா அப்படின்ற மாதிரி. அது எனக்கு மட்டும்தான் புரியலையா இல்லை யாருக்குமே புரியலையா அப்படிங்கிறது தெரியல. தென் ஒரு முக்கியமான உண்மையை ஜஸ்ட் ஒழிஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐட்டம் நம்பர் வரதெல்லாம் படத்தில் நடக்கிற கிரைமை விட பெரிய கிரைமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லையும் ஒரு பெரிய கிரிமினல் நெட்வொர்க் எப்படி ஆரம்பிச்சு எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரிசர்ச் தாட்லாம் போயிருக்கு. ஆனால் இப்படி ஒரு நெட்வொர்க்கை எப்படி அவங்க பிடிக்கிறாங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லப்படலை. மெயின் வில்லன் கேரக்டரும் ரொம்ப வீக்காக எழுதப்பட்டிருக்கு. ஃபைனல் வில்லன் யார் அப்படிங்கிற ரிவீலுக்கு அப்புறம் திடீர்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிற ஒரு மாண்டேஜ் வருது. அது என்ன கான்டெக்ஸ்ட்டு, யார் இதை சொல்கிறாங்க, எதுக்காக திடீர்னு சொல்கிறாங்க, யார் கேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு அபத்தமான எக்ஸ்போசிஷனை கடைசியாக அச்சம் என்பது மனமேடா கிளைமேக்ஸில் தான் கேட்டேன். செகண்ட் ஹாஃபில் நடக்கிற பை சான்ஸ் என்கவுண்டர் கூடவே ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்டையும் சேர்த்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு நேரம் பண்ண தப்புகள்லாம் கோயிலில் பரிகாரம் பண்ணுற மாதிரி வெகுஜன ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு கிளைமேக்ஸ். அண்ட் இந்த 5-10 நிமிஷங்களில் நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் வந்து போகுது. இதில் நிமிஷாவுடைய நடிப்பும் கூட நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த டிஎன்ஏ ப்ராமிசிங்கான ஒரு ஆரம்பத்தை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணாமல் கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே சிக்கிக்கிட்ட ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர். ஒரு சேஃப் பெட்டாக லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டில் கை வச்சிருக்காங்க. இந்த ப்ரெமிஸ் உங்களை எவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த ஃப்ரூட்டோடைய டேஸ்ட் இருக்கும். படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. UA 13+ ரேட்டிங் கொடுத்துருந்தாலுமே கூட இன்டென்ஸான சில காட்சிகளுக்காக இதனுடைய பார்வையில் UA 16+.